நடத்தும் செய்தியாளர் கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாம் கைகளை தட்டி அவரை வரவேற்கலாமா? பிரைஸ் சொல்லும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 11 ஆண்டுகள் தேவன் இந்த ஊழியத்தோடும் திருச்சபையோடும் உங்கள் யாவரோடும் இருந்து அவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஆமாம். இந்த நாளிலே விசேஷமாக இந்த ஆண்டு விழாவில் எது ரொம்ப முக்கியமானது, எது பிரதானமானது என்றால் தேவனுடைய வார்த்தை தான். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் வரும் நாட்களில் என்ன செய்ய விரும்புகிறார். ஆகையினால இந்த வார்த்தை நம்ம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்த உங்கள் சபையின் போதகர், பாஸ்டம்மா, திருச்சபை விசுவாசிகள், அருமை மூப்பர், சபையில் இருக்கிற எல்லா லீடர்ஸுக்கும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இரண்டாவது, மேடையில் அமர்ந்திருக்கிற கனத்துக்குரிய எல்லா ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல, நான் நன்றாகவே உங்களுக்கு அறிமுகமானவன். நான் ஒரு முறை இந்த சபைக்கு வந்தேன். அப்போ இந்த சபை இல்லை, பழைய சபை. அப்போ பிரசங்கம் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. யாருக்கா தெரியுமா? உன்னதமான சபை, உன்னதமான விசுவாசிகள், உன்னதமான ஊழியம் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது இந்த திருச்சபையினுடைய காரியங்களை அப்போஸ்தலர் 9:31 படி ஆண்டவர் இந்த சபையை வளர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த திருச்சபையினுடைய நாயகர் இயேசு, அவர் இந்த திருச்சபைக்காக செய்த காரியம் தான் ரொம்ப பெருசு. நாம செஞ்சதா அவர் செஞ்சதான் கணக்கு போட்டா யார் செஞ்சது பெருசு? ஆமா, வேதம் சொல்லுது கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்றாரா? போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த பொல்லாத உலகத்தில், துன்மார்க்கம் நிறைந்த இந்த பூமியில் தேவன் மாத்திரம் தம்முடைய திருச்சபையை காப்பாற்றாவிட்டால் இந்த உலகத்தில் சபையை காப்பாற்ற எத்தனை சங்கங்கள், எத்தனை அமைப்புகள் எழும்பினாலும் ஒருவராலும் சபையை காப்பாற்ற முடியாது. ஆகினால எபேசியர் 5:29 வாசிக்கிறோம், தேவன் திருச்சபையை போஷித்து என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார். அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, தேவன் அந்த திருச்சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சொல்லமா அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் திருச்சபையில் அன்பு கூறுகிறார். 3 காரியங்கள் சொல்லுங்க. போஷித்து காப்பாற்றுகிறார், தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார், சபையில் அன்பு கூறுகிறார். அப்ப யாருடைய சாதனை பெருசுன்னா சபையின் நாயகராயிருக்கிற இயேசுவின் சாதனை பெருசு. இப்போ இவ்வளத்தையும் ஆண்டவர் ஒரு சபைக்காக ஏன் செய்யணும்னா, இந்த பூமியில் தேவன் திருச்சபையை ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை குறித்து எபேசியர் 5ஆம் அதிகாரம், இது என்னுடைய செய்தி அல்ல, இதை வாழ்த்துதலாய் சொல்லி நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் திருச்சபையை ஆண்டவர் எப்படி பார்க்க விரும்புகிறார் வாசிக்கலாமா? ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ பூமியில நிறைய சபைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட ஒரு சபையை பூமியில் எதிர்பார்த்திருக்கிறார்? இந்த 12ஆம் வருஷம் இந்த சபையை, இயேசுவின் பெதஸ்தா ஜெப வீடாக இந்த திருச்சபையை தேவன் எப்படி பார்க்க விரும்புகிறார்னா, இங்க சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். பாருங்க, இந்த திருச்சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லைனா தான் இந்த சபையின் மூலமாக உலகத்தில் இருக்கிற கரைகளை மாற்ற முடியும், உலகத்தில் இருக்கிற பிழைகளை மாற்ற முடியும். ஒரு சபையை தேவன் ஏன் பூமியில் வைக்கிறார் என்றால், சபைதான் உலகத்தின் கரைகளை போக்க முடியும், சபைதான் உலகத்தின் பிழைகளை மாற்ற முடியும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பிழையற்றதுமான என்ன சபையா? மகிமை உள்ள சபையாக
அதை தமக்கு முன்பாக நிறுத்தும்படி. எல்லாம் கை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 12வது வருஷத்துல எங்கள் திருச்சபையை கரைத்திரை ஒன்றும் இல்லாத பிழையற்றதுமான பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள சபையாக நிறுத்தும்படி. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் இந்த பூமியில தன் சபையை மகிமை உள்ள சபையாக நிறுத்த விரும்புகிறார். இந்த 12ஆம் வருஷம் இந்த சபையின் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். தேவன் இந்த பூமியில சபையை வச்சிருக்கிறார்னா தன்னுடைய மகிமையை உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எதை வெளிப்படுத்த விரும்புகிறாரு? சபையின் மூலமாகத்தான் உலகத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். சபையை கொண்டுதான் தேவன் பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். சபையை கொண்டுதான் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். சபையை கொண்டுதான் தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இவ்வளவு பெரிய மேன்மை வாய்ந்த ஒரு திருச்சபைக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எந்த அரசாங்கமும், எந்த அரசியலும், எந்த படிப்பும், எந்த ஞானமும் இந்த தேசத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்கள் சபையிலிருந்து தேவன் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு உலகம் எங்கும் கரைகள், உலகம் எங்கும் பிழைகள், உலகம் எங்கும் பரிசுத்தமற்ற காரியங்கள், உலகத்தில் ஒன்றுமில்லாத மகிமைகள். ஆனா சபையை வச்சு ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம், எல்லா கரைகளையும் திரைகளையும் ஆண்டவர் திருச்சபையின் மூலமாக மாற்ற விரும்புகிறார். எங்கே சபை இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய ஆராதனை நடக்கிறதோ, அந்த சுற்றி இருக்கிற எல்லா கரைகளை மாற்றும் வல்லமை, பிழைகளை மாற்றும் வல்லமை தேவ சபைக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. ஆகையால தான் நான் சொன்னேன், ஒரு ஆண்டு விழாவில் ரொம்ப பிரதானமானது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள், எவ்வளவு அது ரொம்ப முக்கியமானதுன்னா, வேதம் சொல்லுது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, சொல்லுங்க, வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். இப்ப எல்லாம் பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் வெள்ளித்தட்டு. சொல்லுங்க, நீங்க தான் வெள்ளித்தட்டு. பத்திரமா இருங்க, யாராவது உங்களை கடத்திட்டு போயிட போறாங்க. சில வெள்ளித்தட்டு 50 கிலோ, சில வெள்ளித்தட்டு 60 கிலோ, 100க்கு மேல இருந்தா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் யாரு? வெள்ளித்தட்டு. இந்த வேத வசனங்கள் பொற்பழம். இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்துல இந்த ராத்திரி நேரம் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த வசனம் அற்பமானதல்ல, தேவனுடைய வார்த்தை வீணானதல்ல, பலனற்றதல்ல, அது பொற்பழங்களுக்கு சமானம். அதை ஆண்டவர் எங்கே வைக்க விரும்புகிறார் என்றால், வெள்ளித்தட்டாகிய உங்கள் இருதயத்தில் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப சந்தோஷமா கேட்கலாமா? ஆமா. இப்போ ஆண்டவர் செய்த காரியங்கள் திருச்சபைக்காக சொல்லப்பட்டது. இப்போ எங்க சபை ஆண்டவரே பிழையற்ற சபையாக, கரையற்ற சபையாக, திரையற்ற சபையாக, பரிசுத்தமுள்ள சபையாக, மகிமை உள்ள சபையாக மாறணும்னா எப்படி மாத்துறது? இப்ப பாருங்க, இங்க இருக்கிற கரையெல்லாம் போட்டு நீங்க கழுவிடுவீங்க, சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்கிறீங்க, இன்னும் காயல, இந்த கரையெல்லாம் மறைச்சிரும். ஆனா ஒரு திருச்சபையினுடைய கரைகளை மாற்றுவதற்கு, பிழைகளை மாற்றுவதற்கு, உள்ளே வருகிற ஜனங்கள் பரிசுத்தமாவதற்கு, உள்ளே வருகிறவர்கள் மறுரூபமாக்குவதற்கு, மகிமையாய் மாறுவதற்கு தேவன் என்ன வழியை வச்சிருக்கிறார்? எந்த பெயிண்ட் வாங்கலாம்? எந்த லிக்விட் வாங்கலாம்? ஆலா வாங்கலாமா? ஆசிட் வாங்கலாமா? எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது, தேவனுடைய சபை பிழையற்ற சபையாக இருக்க வேண்டுமானால், சொல்லுங்க, தேவனுடைய சபை கரை திரை அற்ற சபையாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய சபை பரிசுத்தமுள்ள சபையாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய சபை மகிமை உள்ள சபையாக இருக்க வேண்டுமானால், நீங்க வாசிக்க வேண்டிய வேத வசனம் 26 திருவசனத்தை கொண்டு, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறாராம்.
தேவன் ஒரு திருச்சபையை பிழையற்றதும் கரையற்றதும் திரையற்றதும் பரிசுத்தம் உள்ளதும் மகிமை உள்ள சபையாய் மாற்றுவதற்கு தேவன் பயன்படுத்துகிற டூல் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சொல்லப்படுகிறது எதினால் அப்படி மாறும். வார்த்தை கவனிங்கள், தாம் அதை என்னவத்தை கொண்டு? திருவசனம். எல்லாம் சொல்லுங்க, திருவசனம். ஒரு சபை கரையற்றதும் பிழையற்றதுமான சபையாக மாறுவதற்கு, மகிமை உள்ள சபையாக மாறுவதற்கு, பரிசுத்தம் உள்ள சபையாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும், அவருடைய வசனம். நிறைய பேருக்கு வசனம் தான் வசனமா இருக்கும். நீங்க வசனமா இருக்கிறீங்களா? நீங்க யாரும் டயர்ட் ஆகலையே? ஏன் கேட்கிறேன்னா, காலையில தான் ஒரு பிரசங்கம் பண்ணி அருன்னு அர்த்திருக்கிறாங்க, காலையில கைத்தட்டி இருக்கிறோம், காலையில பாட்டு பாடி இருக்கிறோம், திரும்பவும் பிரசங்கம், திரும்பவும் ஆராதனை. அப்படி யாராவது வசனத்தை வசனமா கேட்க போறீங்களா? சந்தோஷமா கேட்கிறோம், கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வசனத்தை எந்த சபை ரிஜெக்ட் பண்ணுதோ, வசனத்தை யார் விரும்பலையோ, அவங்க பிழை உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்க கரை உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்களால பரிசுத்தமாகவே முடியாது, அவங்க மகிமையாய் மாறவே முடியாது. தேவன் சொல்றாரு, சபைக்கு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறாராம். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது நல்ல கவனிங்க, திருவசனம் பிளஸ் தண்ணீர் முழுக்கினால். தண்ணீர் முழுக்கு என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய வசனத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆவியானவருக்கு முதல் இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சபையெல்லாம் பைபிள் சபையாக கன்சிடர் பண்ணாது. சபையே எங்க உருவாச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் தான் சபை உருவானது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அல்லேலூயா? பரிசுத்த ஆவியானவரால் பிறப்பிக்கப்பட்ட சபைதான் இந்த பூமியிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக மகிமை உள்ள சபையாக நிற்க முடியும். நல்ல கைகளை தட்டி, ஆகையினாலே தேவனே, எங்க சபையை திருவசனத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு நீ எங்க சபைகளை மகிமை உள்ள சபையாக மாற்றுங்க ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த 12வது வருஷம் கர்த்தர் இந்த சபையை இந்த பகுதியில, இந்த தேசத்துல, இந்த எல்லையில ஆண்டவர் மகிமை உள்ள சபையாக அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த சபையையும் மகிமையும் பிரிக்கவே முடியாது. சபை என்றாலே அதில் தேவ மகிமை இருக்கிறது. நிறைய வசனங்கள் வேகமா சொல்லி நான் செய்திக்கு போறேன். வேதத்துல நீங்க சபையோடு நீங்க பார்க்கிற ஒரு வார்த்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமா இருக்கிறேன், அதனால் என்னுடைய மகிமை விளங்கும். சொல்லுங்க, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரியது. எங்க சபை வந்தாலும் அது கூடவே ஒரு வார்த்தை வருகிறது, மகிமை. இன்னொரு இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, என் சபை, என் மகிமையின் சபையை நான் மகிமைப்படுத்துவேன். சங்கீதக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சங்கீதம் 27:4 சொல்றான், நான் ஒன்றை கேட்டேன், ஒன்றை நாடினேன், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி அவர் மகிமை நான் பார்ப்பேன்னு சொல்றான். அப்ப சபையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலத்து சபைகள் தேவனுடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இந்த காலத்து சபைகள் மாசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒரு கேள்வி, மகிமையா மாசா? மாசுனா புரியுதா? அரசியல் கூட்டம்லாம் என்ன காட்டுறாங்க? மாஸ் காட்டுறாங்களே. மாஸ் என்றால் திரள். நமக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே மாஸ் தானா வரும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. மகிமை இருந்தால் மாஸ் வரும். ஆனா இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, மகிமையெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு என்ன வேணும்? மாஸ் வேணும், திரள் கூட்டம் வேணும். பிரியமானவர்களே, எங்கே மகிமை இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் மாச கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப நம்முடைய சபைகள் இந்த வருஷத்துல தேவனுடைய மகிமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மகிமை வெளிரங்கம் ஆகணும். மாம்சமான எல்லாரும் இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய மகிமை என்ன பண்ணணும்? காண்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, காண்பார்கள். நான் தொடர்ந்து செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி
ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த சபையோடு கூட 12ஆம் வருஷத்துல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இருக்கிறபடினால் வருஷத்துக்கு வருஷம், நல்ல கைத்தட்டி, வருஷத்துக்கு வருஷம் இந்த சபை விருத்தி அடையும், இந்த சபையின் எல்லைகள் பெருகும். தேவன் இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஏது இருந்தாலும் நடக்காத காரியங்கள் தேவன் இருக்கும்போது நடக்கும். தேவன் இருக்கும்போது நடக்கும். சரி, இப்ப நம்ம செய்திக்குள்ள வரப்போறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் இந்த 12வது வருஷத்துல எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க. தேவன் இந்த 12வது வருஷத்துல எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். 116ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த 12 வருடம் மட்டுமல்ல, எத்தனை பேர் 12 வருஷம் அந்த சபையில் ஆராதிக்கிறவங்களா இருக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இருந்து ஆராதிக்கிறவங்க, ஐயா மூப்பரையா, 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க இருக்கிறீங்களே. சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? 12 வருடங்களாக நம்ம திரும்பி பார்த்தா இந்த திருச்சபைக்கு கர்த்தர் செய்த எத்தனையோ உபகாரங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. இந்த வேத வசனத்தோடு இணைந்து நாம் தியானித்து இந்த பிரசங்கத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? என்னெல்லாம் இந்த 12ஆம் வருஷம் இந்த சபைக்காக, இந்த ஆண்டு விழாக்காக செஞ்சிருக்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம், அடுத்தது நோட்டீஸ் போட்டிருக்கிறோம், அடுத்தது பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாம் கர்த்தருக்கா நமக்கா? சொல்லுங்க. கர்த்தருக்கா? இதெல்லாம் நமக்குங்க. அப்ப இந்த 12வது வருஷம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இந்த ஆண்டிலே உங்களோடு கடந்த வருஷம் ஆராதித்தவர்கள் இன்றைக்கு இந்த சபையில இல்லாம கூட இருந்திருக்கிறாங்க. அப்படிதானே? நிறைய மரணங்கள், நிறைய பேரை நம்ம இழந்திருக்கிறோம். எத்தனையோ வருஷங்கள் நம்ம கூட ஆராதித்த எத்தனையோ குடும்பங்கள் இந்த சபையில இன்றைக்கு இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த 12ஆம் வருஷத்துல உபகாரங்களை செய்து உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த வருஷத்துல? இந்த பக்தன் என்ன சொல்றான்னா, அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் ஒன்னுத்தையும் செலுத்த மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல வரல. அவன் யோசிக்கிறான், கர்த்தர் செய்ததற்கு ஈடாக, அவர் செய்ததற்கு நிகராக என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த திருச்சபைக்கு, தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, முதல் வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்க. என்ன செஞ்சிருக்கிறாரு? வாசிக்கலாமா? கர்த்தரின் சத்தத்தையும் கேட்டதினால். நல்ல கவனிங்க. முதல்ல எத்தனையோ பிரச்சனையில, எத்தனையோ ஆபத்துகள் மத்தியில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, காரியங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லாத நேரத்தில் நீங்க இந்த சபையில ஜெபம் இருக்கிறீங்க. உங்க ஜெபம் எல்லாம் தேவன் கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? என் ஜெபத்தை ஆண்டவர் இந்த சபையில கேட்டார், என் கண்ணீரை அவர் கண்டார், எனக்கு எத்தனையோ மாற்றங்களை கொடுத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? சில நேரங்களில் ஜெபிக்க வார்த்தையே இல்லை, 2 வார்த்தை பயன்படுத்துது. என் ஜெபத்தை கேட்டார், என் சத்தத்தையும் கேட்டார். அல்லேலூயா. துக்கம் தொண்டை அடைக்கும் போது ஜெபம் வரல, கத்திட்டு போறோம், அபயமிட்டு போறோம். ஆனா நீ சொன்ன அந்த வார்த்தை கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரா? கேட்டார். பிரியமானவர்களே,
தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2வது வசனம், அவர் தமது செவியை சாய்த்தபடியால் அவர் என்ன பண்ணுவேன், தொழுது கொள்வேன். அடுத்த வார்த்தை, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இந்த வசனத்துல நிறைய பேருடைய கதை உள்ள இருக்குது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எதுக்கு இந்த வார்த்தை சொன்னா, என் வாழ்க்கையில தேவன் செய்தது அற்பமான காரியம் அல்ல. ஒரு மனிதர்கள் செய்த காரியத்தை தேவன் எனக்கு செய்யல, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். 3வது வசனத்தில் அதை தெளிவா சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை படிக்கலாமா? 3வது வசனம், என்ன கட்டுக்கலாம்? மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். இந்த சங்கீதத்தில் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆண்டவரை நோக்கி செய்த ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆண்டவரை நோக்கி செய்த ஜெபம், 1 இருந்து 5 வரைக்கும். எப்படிப்பட்ட உபத்திரவம்? 3வது வசனம் மறுபடியும் படிங்க. எப்படிப்பட்ட உபத்திரவம்? சும்மா இல்ல, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது தேவனிடத்தில் ஜெபித்தானாம். தேவன் சத்தத்தை கேட்டாராம், ஜெபத்தை கேட்டாராம். இதெல்லாம் மனசுல வச்சு அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் எனக்கு செய்தபடினால் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். நம்ம ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய 2வது பகுதி நீங்க கேட்டீங்கன்னா, இப்படி ஜெபம் பண்ணின போது தாவீதுக்கு தேவன் செய்த காரியம் பாருங்க, 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். நல்லா கவனிங்க, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நல்ல கவனிங்க, என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தார். இந்த வார்த்தைகளை சாதாரணமா படிச்சுட்டு போக நான் விரும்பலங்க. இது எந்த மனிதன் உங்களுக்கு செய்ய முடியும்? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு செய்த உபகாரம் என்று வீடு கொடுத்ததை பத்தி பேசல, அரசனாக்கினதை பத்தி பேசல, அரண்மனையில் உட்கார வச்சது பேசல. அவர் எதை பேசுறாருன்னா, அவர் பேசுகிற காரியம் ரொம்ப முக்கியமானது. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இந்த 12வது வருஷம் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சபைக்குள்ள வச்சு உங்களுக்கு செய்தது அவர் நினைப்பூட்டுகிறார். அநேகருடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். என் ஆத்துமாவுக்கு நன்மை செய்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கிறார், ஊழியத்திற்கு நன்மை செய்திருக்கிறார், என் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். நான் என்ன பண்ணணுமா? இப்போ இளைப்பாற வேண்டும். உலகத்தில் எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. எத்தனையோ ஆத்துமாக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆத்துமா சோர்ந்து போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆத்துமா பிரியமானவர்களை வாடி போயிருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்திருக்கிறார். இப்படி நாம உணர்ந்து இந்த வசனத்தோட இணைந்து நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவை மரணத்திற்கும். நிறைய பேருடைய ஆத்துமா மரணத்துக்கு உள்ள போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு நம்மை ஆண்டவர் மரணத்திற்கு தப்புவித்திருக்கிறார். இந்த சபையின் மூலமாய் உங்களுக்கு செய்யப்பட்ட ஜெபம், இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசின வார்த்தைகள், உங்களுக்காக மன்றாடின எல்லா காரியங்களும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னா, உங்க ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்திருக்கிறது.
இன்னைக்கு இதுக்குள்ள வராதவங்க எத்தனையோ பேர் மரணத்துக்கு சமீபமா இருக்கிறாங்க, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். ஆனா வந்த உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்திருக்கிறேன். இதுக்கு போய் என்னத்தை கொடுக்க முடியும்? இதுக்கு போய் என்ன நம்ம காம்பன்சேஷன் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் சொல்ல வரத பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அடுத்தது, என் கண்கள் கண்ணீருக்கும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நேரம் நம்முடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது. நம்ம தொடர்ந்து கண்ணீரால் நிறைந்திருக்காதபடிக்கு நம்முடைய கண்களை கண்ணீருக்கு விலக்கி நம்முடைய கண்ணீரை தேவன் துடைத்து இன்றைக்கு தேவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு காலத்தில் அழுது 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 இரவும் பகலும் என்னுடைய கண்களில் கண்ணீர் போய்கொண்டே இருந்தது. ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் போது என் கண்களை கண்ணீருக்கு தேவன் தப்புவித்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? நல்ல ஆண்டவரா இல்லையா? எவ்வளவு நல்ல ஆண்டவர், ரொம்ப நல்ல ஆண்டவர். இரண்டாவது, என் கால்களை இடறலுக்கு என்ன பண்ணாரு? தப்புவித்திருக்கிறார். இதையெல்லாம் சங்கீதக்காரன் யோசித்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். இப்படி சொல்றவன் நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. எதையும் கர்த்தருக்கு செய்யக்கூடிய திராணி உள்ளவன். என்ன உள்ளவன்? திராணி உள்ளவன். நிறைய காரியங்களை தாவீது ராஜா ஆவதற்கு முன்னாடியே ஆண்டவருக்காக செய்திருக்கிறார். ஆடு மேய்க்கும் போதே ஆண்டவருக்காக ஒரு பெரிய சாதனை செய்தார். முதல் ராஜாகிய சவுல் பெலிஸ்தனாகிய கோலியாத் வரும்போது அவனுக்கு பயந்து நடுங்கி அவன் தன்னுடைய தேசத்தையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாத பலவீனமான ராஜாவாக இருந்தபோது துணிந்து போய் தன் ஜீவனை கையில் பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்த கோலியாத்தை வீழ்த்தி தேவனுக்கு மகிமை கொண்டு வந்தவன் இந்த தாவீது. நல்ல கைகளை தட்டி. இது யாருக்காக செய்தார்? கர்த்தருக்காக செய்தார். அந்த ராணுவத்தில் ஒருத்தம் கூட வரல, ராஜா கூட முன்னாடி வந்து நிற்க முடியல. எங்கோ இருந்து வந்த ஒரு தாவீது தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறானே, ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறானே, விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறானே என்று ஆவியில் வைராக்கியம் கொண்டவனாய் கர்த்தருக்காக துணிந்து போய் அந்த நிந்தையை நீக்கினானே. அப்பா தாவீதே, நீ ஆண்டவருக்காக நிறைய செஞ்சிருக்கிற. செஞ்சாங்க. ஆண்டவர் அவனை சிறுமையிலிருந்து அவனை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக மாற்றின பிற்பாடு 40 வருஷம் ஆளுகை செய்த சவுல் ஒரு நாளும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணல? தேடவே இல்லை. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஆனா இவன் ராஜாவான உடனே முதலாவது அவன் தேடினது உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. எனக்கு நல்ல வீடு இருக்குது, நான் நல்ல வீட்டில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் என் தேவனுடைய வார்த்தை அடங்கிய மகிமை நிறைந்த பிரசன்னம் நிறைந்த உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலையின் நடுவில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடி அதை கொண்டு வர சொன்னவன். நல்ல கைகளை தட்டி செஞ்சிருக்கிறானே. அதுவரைக்கும் திரைச்சிலை நடுவில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. தேவனுக்கு ஒரு ஆலயம் கிடையாது. ஆலயத்திற்கான இடத்தை வாங்கினவன் யார்தான்? தாவீதுங்க. இப்போ அநேக நேரங்களில் இவன் ஒன்றும் செய்யாதவன் இல்லை, ஆனா இங்க சொல்றான், நான் என்னத்தை செலுத்துவேன். கொஞ்ச நேரம் நல்லா கவனிக்கிறீங்களா? பாருங்க, அடுத்தது அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, இடத்தை மட்டும் வாங்கல. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் தொடங்கி தாவீது தேவனுடைய ஆலயத்தின் பணிக்காக நிறைய காரியங்களை செய்ததுல ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய பட்டியல். மர வேலைக்கு மரையும், தங்க வேலைக்கு தங்கையும், பாருங்க, பொன் வேலைக்கு பொண்ணும், வெண்கலமும் வெள்ளியும் வைடூரியமும் எல்லா இரும்பும் சகல காரியங்களை தேவன் கொடுத்ததை, அவன் தேவனுக்கு கொடுத்ததை ஒரு பெரிய லிஸ்டா பார்க்கிறோம். அதுல ஒரு 4வது வசனம் நினைக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் கோல்டு மட்டும், வெறும் தங்க மட்டும் எவ்வளவு கொடுத்திருக்கிறான்னா 3000 தாலந்து. எவ்வளவு கொடுத்திருக்கிறான்? ஒரு தாலந்து எபிரேய கணக்கு சொல்லுது 36 கிலோ. தாலந்து நம்ம நிறைய நேரம் டேலண்ட்டை பத்தி பேசுகிறோம். டேலண்ட் கிடையாது. தாலந்து என்பது ஒரு எடை அல்லது பணம். சொல்லுங்க, எடையின் அளவு அல்லது பணம்.
அப்போ நல்லா கவனிக்கணும், வெறும் தங்கம் மட்டுமே 3000 தாலந்து கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. இப்போ நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு சவரன் எவ்வளோ? கிட்டத்தட்ட 1,00,000 நெருங்கி விட்டது. பாருங்க, 3000 இன்ட்டு 36 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா 1,08,000 கிலோ. யாருக்காவது ஆற்று வீக் இருந்தா கை வச்சுங்க. இருதயம் பலவீனமான கை வச்சுங்க. எவ்வளோ? 1,00,000 சொல்லுங்க வாய்னால 8,000 கிலோ. அப்படியே டன்னா கன்வெர்ட் பண்ணுங்க, 180 டன். எவ்வளோ பத்தியா? அப்பான்றார் மூப்பரு. இன்னைக்கு 1 கிராம் கிடைச்சா எங்கெல்லாம் ஓட்ட போடலாம் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு இந்த தாவீது கொடுத்த தங்கம் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, 1,08,000 கிலோ தங்கம். இவ்வளத்தையும் செஞ்சுட்டு சூப்பரா சொல்றான், நீ செய்த உபகாரங்களுக்காக என்னத்தப்பா செலுத்துவேன். ஒரு முறை கொரோனா பீரியட்ல எங்க சர்ச்சை கூகுளில் கண்டுபிடிச்சு ஒருத்தன் வந்தான். கூப்பிடவே இல்லை, ஏஜி சர்ச்சின்னு பார்த்தோன்னே உள்ள வந்துட்டான். வந்தவன் நான் பாஸ்ட்னு சொன்னாங்க, வாய்ப்பெல்லாம் கொடுத்தோம், ஜெபெல்லாம் பண்ண சொன்னோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்தாங்க. வந்துட்டு, பாஸ்டர் நீங்கள் வாடகையில் சபை நடத்திட்டு இருக்கிறீங்க, இடத்துக்காக முயற்சி பண்ணுங்க. ஆமாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இது உங்கள் சபை வாங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நாங்களும் சந்தோஷமாக வாங்கி சபைக்காக கொடுத்துருக்கான்னு வச்சோம். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் வருது. என்ன வருது? பாஸ்டர், அன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் 10,000 ரூபா கொடுத்தோம்ல, எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுது, உடனே நீங்கள் வச்சு தான் ஆகணும். இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? எவ்வளோ? வச்சு தான் ஆகணும். 10,000 ரூபா, கொரோனா பீரியட் வேற, 10,000 ரூபா வச்சு தான் ஆகணும். நான் எவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்தீங்க, அது கர்த்தருக்காக தான் பயன்படும். இல்லை இப்போ எங்களுக்கு வேணும், வச்சு தான் ஆகணும். நானும் சரி கொடுக்குறேன்னு ஒத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு நகை கேட்டு வாங்கி அந்த பணத்தை புரட்டி அந்த மனுஷனை வர வச்சு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துல நின்று கொடுக்குறேன். வேகமாக எண்ணி பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் அந்த ஆள். இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மெசேஜ் போட்டேன், எந்த ஊழியக்காரனுக்கு இது மாதிரி கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணாத, கேட்காத. உலகத்தில் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை திரும்ப கேட்டது உண்டா அப்படின்னு வெறும் மெசேஜ் மட்டும் தான் போட்டங்க. அவ்வளோதான். ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது. எங்கே இருக்கிற, உன்னை பார்க்க வரணும். அதுக்கப்புறம் நல்ல வேளை நான் வீட்டில் இல்லை, வீட்டுக்கு வந்திருக்கிறான் ரத்த வெறியோட. என்னன்னு கேட்டா, நல்ல வேளை நீ வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தால் பெரிய சண்டை போடலான்னு வந்தோம். இப்போ இவன் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 1,08,000 கிலோ தங்கம், 180 டன் தங்கம் கொடுத்துருக்கிறான். இவ்வளத்தையும் கொடுத்த தாவீது சொல்றாரு, நீ செய்த உபகாரங்களுக்காக நானு என்னத்தை செலுத்து. அதுக்கு கோபம் வந்துருச்சு அவளை தங்கம் சொன்ன உடனே, என்னத்தை செலுத்து. இப்போ அவர்கிட்ட கேட்டுடலாமே, என்னத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு உங்ககிட்ட, ஆண்டவர் என்னத்தை தான் எதிர்பார்க்கிறாரு? உங்க ஆத்துமாவுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, உங்க ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைத்திருக்கிறாரு, உங்க கண்ணை கண்ணீருக்கு தப்பு வைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு? உங்க காலை இடரலுக்கு தப்பு வைத்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்ச தேவனுக்கு நீங்க என்னத்தை செய்ய போறீங்க இந்த வருஷத்துல? இந்த 12ஆம் வருஷம் என்ன செய்ய போறீங்க? இப்போ இந்த தாவீது வந்து ஒரு ஸ்பெஷல். எதில் ஸ்பெஷல்னா, கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிக்கிறதுல தாவீது மாதிரி கில்லாடி யாரும் கிடையாது. தாவீதை தேவன் உயர்த்தினதுக்கு பல ரகசியங்கள் உண்டு. இன்னைக்கு தாவீதுன்னு ஒருத்தன் துதித்து பாடி ஆராதனை செய்யலன்னா, இன்னைக்கு பைபிள்ல ஒரு பெரிய போர்ஷன் எது? 150 சங்கீதம் நமக்கு இருந்திருக்காது. அவன் கேட்டுட்டு ஆண்டவருக்கு என்ன செய்யணும் என்பதை கண்டுபிடிச்சிட்டான். வாசிக்கலாமா? அடுத்த வசனம் 13. இல்ல, இது அப்புறம் வாசிக்கலாம். முதல் வசனத்துல கடைசி வார்த்தை பாருங்க, என் விண்ணப்பத்தை என் சத்தத்தை கேட்டபடினால் அவரிடத்தில் எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? அன்பு கூறுவேன். எல்லாம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னா ஒரு வெறித்தனமான அன்பு இருக்கணும்.
ஆண்டவருக்காக செயல்படணும்னு சொன்னா ஒரு வெறித்தனமான அன்பு இருக்கணும். இன்னைக்கு அழைப்பு, அபிஷேகம் இதெல்லாம் தாண்டி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய காரியங்களை செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு உங்க அன்பு தேவை. சொல்லுங்க, ஆண்டவருக்கு. ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற தெய்வம். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பை ஆண்டவருக்கு செலுத்தாமல் இருப்பார்கள். வேதம் 2 காரியங்களை எப்படி செய்ய சொல்லுதுன்னா, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். 2வது, நீங்கள் செய்கிற காரியத்தை அன்போடு செய்யுங்கள். வேதத்துல தேவனுக்காக பெரிய சாதனை படைத்த, இயேசுவுக்கு அடுத்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக அவர் சாதித்ததனுடைய மிக முக்கியமான ரகசியம் என்னவென்றால், அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இன்னைக்கு சபைக்கு வரத்துக்கு பாஸ்டர் இருக்கணும், சபைக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு யாரோ ஒருத்தர் நெருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, பல தேசங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னார், பல லட்சம் மைல்களுக்கு அவர் போனார், வேதத்தில் 13 நிருபங்களை எழுதினார், மிகப்பெரிய தேவனோடு அவர் நிறைய தரிசனங்களை பெற்று வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவர் ஸ்தாபித்த சபைகள், அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரால் நடந்த அற்புத அடையாளங்கள் ஏராளமானவைகள். ஆனா எப்படிப்பா பவுலேன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு காரணம் கிறிஸ்துவின் அன்பு. நல்ல கைத்தட்டுங்க, கிறிஸ்துவின் அன்பு. இன்றைக்கு இந்த 12ஆம் வருஷத்துல, இந்த ஆராதனையில, இந்த நன்றி சொல்லும் கூட்டத்துல, இந்த சபையில் இருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் தேவனிடத்தில் என்ன கூற வேண்டும்? அன்பு கூற வேண்டும். ஐ லவ் தி லார்ட். இந்த அன்பு இல்லாம நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். அப்ப இந்த சபை இந்த 12வது வருஷம் இதுவரைக்கும் ஆண்டவரை நேசித்ததை விட, இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்ததை விட அதிகமாய் அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன பாஸ்டர், ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? நாங்க தான் மனுஷங்க, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாச்சே, அவருக்கு இன்னும் எங்க கிட்ட எதிர்பார்ப்புன்னு கேட்டீங்கன்னா, வேதம் முழுவதும் பாருங்க 1008 எதிர்பார்ப்பு சொல்லியிருக்குது. முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் படைத்துவிட்டு, இவர்கள் என் சித்தத்துக்குள் வருவார்கள், எனக்கு கீழ்ப்படிவார்கள், இவர்களை கொண்டு என் திட்டத்தை நிறைவேற்றுவேன் எதிர்பார்த்தாரு. முதல்லயே அவருக்கு ஏமாற்றம் வந்தது. கைப்பிடிச்சு சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வருஷம் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு, அவரை ஏமாத்திடாதீங்க. வேதத்துல நிறைய இடங்கள்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது. ஆச்சரியமா இருக்குதா? ஏமாற்றம் கிடைத்திருக்கு. சில வசனங்களை வேகமா சொல்ற டைம் இல்லை. நீங்கள் 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. அந்த வார்த்தையை அடி இருதயத்திலிருந்து பெருமூச்சா வருதுங்க. ஜெபிச்சானுங்களா பாவிங்க? ஏமாத்தம் தானே. சங்கீதத்தில் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பது காட் எக்ஸ்பெக்டேஷன், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அநேக நேரங்கள் ஆபத்து முடிஞ்ச உடனே ஆண்டவராவது ஆலயமாவது என் வேலையை நான் பார்க்கறேன்னு போயிடுறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, நான் விடுதலை ஆக்கின, சுகம் கொடுத்து அற்புதம் செஞ்ச இந்த ஆத்மா சபைக்கு வரும், என்னை மகிமைப்படுத்தும். இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கனால தான் எனக்கு சபைகளில் ஜனங்க குறைவா இருக்கிறாங்க. நிறைய இடங்கள் ஆண்டவருடைய பாட்டு சரியா நடக்குது, அவருடைய பாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. விடுவிக்கிறார், கண்ணீரை கண்கிறார், சுகம் கொடுக்கிறார், எல்லாம் பண்ணிடுறாரு. அவர் வெயிட் பண்றாரு, நான் சுகம் கொடுத்த இந்த மகள், நான் ஆசீர்வதிச்ச இந்த மகள், நான் உயர்த்தின இந்த குடும்பம் என்னை மகிமைப்படுத்தும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரு. நிறைய நேரம் எதிர்பார்ப்பு என்னவா முடியுது? அடுத்த வாரமே ஆள் காணோம், வந்து இந்த புல்பீட்ல நின்று அவங்க பிரச்சனையை சொல்லி அப்படியே அழுவாங்க பாருங்க. நாங்களும் கூட சேர்ந்து அழுவோம். ஒரு 2 வாரம் கழிச்சு அவங்க ஆளே வரமாட்டான், இப்ப நாங்க அழுவோம், எங்களை அழ வைப்பாங்க. அப்ப அவன் அழுது, அவன் பிரச்சனை முடிஞ்சிச்சு, அவன் வரல, இப்ப யார் அழணும்? அப்ப ஏமாற்றம் தானே. நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் வேதம் முழுவதும் எதிர்பார்க்கிறார். சுகம் பெற்றவர்கள் சொல்லுங்க டக்குன்னு. 10 பேர் அல்லவா? 9 பேர் என்னது? அப்ப ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க.
ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம சபையில, நம்முடைய ஊழியத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறார். இந்த வருஷம் என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நான் ஏமாற்றமாய் மாற்ற மாட்டேன் என்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அதுல நம்பர் 1 என்ன சொல்லுங்க? அன்பு கூறுவேன். எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூறுவேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவ்வளவு பாடு. இப்போ ஒரு சாட்சி கேட்டோம், அவ்வளவு பாடு வந்துச்சு. 17 வகையான கொடிய உபத்திரவங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பட்டியல் வாசிச்சு பாருங்க. அத்தனை பிரச்சனைகளை தாண்டி அவன் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை, கடைசி பெரிய உபத்திரவம் மரணமே ஆனாலும் என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த சபையில் அந்த நிச்சயம் இருக்குது? நல்ல கைத்தட்டி, ஆண்டவரே இந்த 12ஆம் வருஷத்துல எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நான் ஒரு நிச்சயத்தோடு வாழ போகிறேன். எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அற்ப காரியங்களுக்காக, பிரயோஜனமற்ற காரியங்களுக்காக தொட்டான் விசுவாசியா நான் இருக்க மாட்டேன். எப்படி இருக்க மாட்டேன்? தொட்டான் விசுவாசியா இருக்க மாட்டேன். தொற்றா கூடாது. இன்னைக்கு நிறைய பேரை ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுக்காக வல்லமையா எழுப்ப விரும்புகிறார். எங்க ஆரம்பிக்கணும்னா அன்பு கூறுவதில் அது ஆரம்பிக்கிறது. அபிஷேகம் இருக்கட்டும், அழைப்பு இருக்கட்டும், தரிசனம் இருக்கட்டும், ஆனா சாதிச்சவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் எப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவின் அன்பு என்னை, அன்பு மட்டும் வந்துருச்சுன்னா ஆண்டவருக்காக எவனை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவோம். ஆண்டவருக்காக நம்ம அழுது ஜெபம் பண்ணுவோம், எதையும் இழப்போம். பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம். சொல்லுங்க, இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம். எதற்காகவும் இயேசுவை இழக்க கூடாது. இது எப்படி வரும்? அன்பு நிமித்தமாக தான் வரும். பவுல் அதான் சொல்றாரு, என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பிரியமான முதல் எதிர்பார்ப்பை கண்டுபிடிச்சிட்டார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன எதிர்பார்க்கிறேன் இந்த வருஷத்துல? நான் அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? அன்பு கூறுவேன். என்னம்மா தலைவலிக்குதா? அன்பு கூறுவேன். ரைட். இரண்டாவது அவர் சொல்றாரு 13ஆம் வசனத்துல, வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, நல்லா இந்த வசனத்தை என் கூடவே வாங்க. என்னென்னமோ செய்த மனிதன் கடைசியில ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கிறாரு. நான் செஞ்ச எல்லா காரியத்தை விட என் அன்பை தேவன் எதிர்பார்க்கிற கண்டுபிடிச்சிட்டான். இரண்டாவது, தேவனுக்கு மிகவும் பிரியமானது, தேவனை உயர்த்தக்கூடியது, தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது ஆராதனை தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால சபையில ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை சில பேருக்கு ரோதனையா இருக்கும். ஆராதனையின் மூலமாக தேவன் சகல காரியங்களை அசைப்பார். ஆராதனையில் அஸ்திபாரங்கள் அசையும், கதவுகள் திறக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். எங்கே ஆராதனை இருக்கிறதோ அங்கே பரலோகம் இறங்கி வருகிறது. பரலோகத்தை பூமியில் அனுபவிக்க வேண்டுமானால் சபை நல்ல ஆராதனை பண்ணணும், நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும், ஆவியில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய மகிமையான பிரசனத்தை இந்த பூமியில நீங்க அனுபவிக்க விரும்பினா, நம்ம சபைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த காரியத்தை உயர்த்த வேண்டும். ஆராதனை. உலகத்தில் ஆராதனைன்ற பேர்ல என்னென்னமோ நடக்குது, அது நமக்கு வேண்டாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அப்ப யார தொழுது கொள்றோம்னா, ஆவியா இருக்கிற தேவனை தொழுது கொள்கிறோம். மாம்சத்தில் தொழுது கொள்ள முடியாது. ஆவியா இருக்கிறவரை ஆவியில் தான் தொழுது கொள்ள முடியும். சபைக்கு ஆவியானவர் தேவன் சொல்றவங்க மட்டும் நல்ல கைத்தட்டி, அந்நிய பாஷைகள் தேவை, ஆராதனையின் வல்லமை தேவை. ஆராதனை தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். எல்லாம் கட்டப்பட்ட சூழ்நிலையில், இருட்டு அறைக்குள் சரீரம் கிழிக்கப்பட்டு வஸ்திரங்கள் கிழிந்த நிலைமையில் 2 பேர் ஆராதிச்சாங்க. அவங்களுக்கு தெரியாது, நான் ஆராதிக்கும் போது அஸ்திபாரம் அசைய போதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பவுலும் சீலாவும் எப்பொழுதும் வழக்கமாய் செய்யக்கூடிய ஒரு ஜெபத்தை அன்றைக்கு செய்தார்கள். ஆனா அந்த ஜெபத்துல வழக்கத்துக்கு மாறான காரியங்கள் நடந்தது. நீங்க வழக்கமா ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, தேவன் வழக்கத்திற்கு மாறான காரியங்களை செய்வார்.
அவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே அவங்க ஜெப நேரம் துதிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, அவ்வளவுதான் செஞ்சாங்க. ஆனா அன்றைக்கு பாடுகள் மத்தியிலே, கட்டுகள் மத்தியிலே, காயங்கள் மத்தியிலே ஏறெடுக்கப்பட்ட ஆராதனை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்ததனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய ஆராதனை கொண்டு தேசங்களை அசைப்பார், நம்முடைய எல்லைகளை அசைப்பார், சுற்று பகுதிகளை அசைப்பார். நம்புறவங்க மட்டும் நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்லாமா? ரைமிங்கா சொல்லாமா? அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன். தொழுது கொள்ள இப்படி மாத்திக்கலாம், ஆராதிப்பேன். ஆமா, மூன்றாவது காரியத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் வாசிக்கலாமா? அதே 14வது வசனத்துல, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நான் தேவனுக்கு என்ன பண்ணணும்? பொருத்தனை செய்து அவருக்கு செலுத்தணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா பொருத்தனையில் ஆரம்பிக்கிறது. பொருத்தனையில் நான் இப்படி ஜோக்கா சொல்றேன், ரெண்டு வகையான பொருத்தனை இருக்குது. இழக்கக்கூடிய பொருத்தனை, செலவு பண்ணக்கூடிய பொருத்தனை, வாயிலே வடை சுடுற பொருத்தனை, ஓசி பொருத்தனை இருக்குதா இல்லையா? ஆமா, ஆண்டவரே நாள்ல இருந்து நான் காலையில 5 மணிக்கு எழுந்து நான் என்ன பண்றேன்? 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். இது பொருத்தனையா? தீர்மானம். இது என்னது? நான் ஜெபம் பண்றேன், இத்தனை அதிகாரம் படிப்பேன், ஆண்டவரே சபைக்கு நான் வார வாரம் வருவேன் சொல்றதெல்லாம் பொருத்தனை கிடையாது. அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. என்னது? எல்லாம் சொல்லுங்க, கடமை. ரிலிஜியன் ஆக்டிவிட்டீஸ், அது பொருத்தனை கிடையாதுங்க. இன்னைக்கு இதைத்தான் நான் சொல்றேன், வாயிலே வடை சுடுற பொருத்தனை, ஓசி பொருத்தனை, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒரு கிறிஸ்தவனா இருந்தா காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா பைபிள் படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும். இது எப்படி பொருத்தனையா நீங்க சொல்லுவீங்க? நீங்க கஞ்சமான ஆளா இருப்பீங்க. பொருத்தனை என்பது தாவீது கிட்ட கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 132ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வாசிங்கள் வேகமாய். அது மேல இருக்க வசனம் வாசிக்கலாமா? கர்த்தாவே தாவீதையும் அவன் சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நல்ல கவனிங்க, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. இவன் ஒரு பைத்தியக்காரன். யார் இவன்? பெரிய வீடு கொடுக்கிறாரு, நல்ல சூப்பர் கட்டில் கொடுக்கிறாரு, அரண்மனை கொடுக்கிறாரு. இவன் சொல்றான், நான் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன், என் கட்டில் மேலே படுக்க மாட்டேன். என்ன ஆயிடுச்சு? நெட் லூஸ் ஆயிடுச்சா? அவன் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு வீடு இருந்தா போதாது, எனக்கு சகல வசதிகள் இருந்தா போதாது, என் தேவனுக்கு ஒரு இடம் இல்லையே. என்ன இல்ல? என் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லையே. புரியுதுங்களா உங்களுக்கு? அது என்றைக்கு நடக்குதோ அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் என் கண்ணுக்கு என்ன கூட வராது, தூக்கம் வராது. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. நித்திரையை நான் வரவிடுவது இல்லை என்று என்ன பெணாத்தனா, கனவு கண்டானா, என்ன பண்ணானா? பொருத்தனை. எல்லாம் சொல்லுங்க, பொருத்தனை. இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பொருத்தனைன்னு சொன்னா பொருத்தமா இருக்கணும். கைப்பிடிச்சு சொல்லுங்க, பொருத்தனைன்னு சொன்னா. ஆமா, மாப்பிள்ளை பார்க்கறதுல பொருத்த வேணும், பொண்ணு பார்க்கறதுல பொருத்த வேணும். கர்த்தருக்கு செய்ததுல மட்டும் என்ன இருக்கக்கூடாது. ஒரு நடந்த காரியத்தை சொல்றேன். நான் 10 வருஷம் சரியான கிராம ஊழியக்காரன். உங்களை கொண்டு போய் அங்கே வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த ஊரில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மிஷனரி வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை. இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி உட்காந்துருக்கிறீங்க? பிரசங்கியாரை பார்த்துமா கொஞ்ச நேரம் இருங்க, பிரசங்கியாரை பார்த்து புல்பீட்டுக்கு நேரம் உட்காந்துருக்கிறீங்க. நான் ஆரம்பித்த சபையில் அந்த பக்கம் கால் நீட்டி அப்படி உட்காந்துருப்பாங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் பண்றதுக்கு அந்த ஜனங்கிட்ட நான் என்ன பண்றது? ஒருத்தர் ரொம்ப சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டார். அவர் யாரை பார்த்தாலும் என்னால சாப்பிட முடியல, நான் சாப்பிட்றதே ஒரு குத்து சோறுன்னு. இப்படி கை காட்டுவார். எப்படி காட்டுவார்? கை காட்டுங்க. ஒரு குத்து சோறு. அவருக்கு சொன்னாங்க, சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, உனக்கு சரியாயிடும். சர்ச்சுக்கு வந்தாரு, பிரச்சனை சொன்னாரு, ஜெபம் பண்ணோம், தொடர்ந்து வந்தாரு. அந்த பிரச்சனை மாறி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை ஊர்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா குத்து சோறு. அவருக்கு பேர் என்னது? ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்படி கை காட்டார், நான் ஒரு குத்து சோறு தான் சாப்பிட்றேன், என்னால் சாப்பிட முடியல.
சோமான பிற்பாடு இந்த மனுஷன் வந்து ஒரு நாள் சொன்னான், நானே இந்த ஓலையில, பண ஓலையில, மண் சோர்ல பயங்கரமான பிரச்சனை நடுவில் அந்த சபையை நடத்திட்டு இருக்கிறேன், எதுவுமே கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. வந்து சொன்ன, ஐயா இப்போ நான் நல்லா 3 வேளை சாப்பிட்றேன், நல்லா பசி எடுக்குது, நான் கர்த்தருக்காக ஏதாவது பண்ணணும், ஆண்டவருக்காக ஏதாவது நான் நேர்ந்துக்கிறேன்னு சொன்னார். எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஏதோ நடக்க போகுது. அடுத்த வாரம் வந்தாருங்க மனுஷன், ஒரு பேப்பரை கொண்டு வந்தார். பேப்பருக்குள்ள என்னமே இருந்தது, 50 கிராம் சர்க்கரை வாங்கிட்டு வந்து, ஐயா இது ஆண்டவருக்காக நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன்னு போயிட்டார். எவ்வளோ? 50 கிராம். அதுதான் ஒரு பொருத்தனையா. இப்படியெல்லாம் நாங்க கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விதவை 2 காசு போட்டான்னு சொன்னா 2 காசா வருது. அன்னைக்கு 2 காசான்னு செல்லுமா? கேட்டா, பாஸ்டர் நீங்க தான் பிரசங்கம் பண்ணீங்களே, தேடி கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் வீட்டில் இருந்து போடுறான் காணிக்க பெட்டில. இப்ப சொல்லுங்க, பொருத்தனைன்னா பொருத்தமா இருக்கணும். தாவீது சொல்ற சூப்பரா, என் வீடு, என் கட்டில், என் அரண்மனை எல்லாம், என் தூக்கெல்லாம் தூக்கி தூர போடுறேன், கர்த்தருக்கு ஒரு இடம் வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் இந்த சபைக்கு ஒரு இடம் வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் அநேக கிளை சபைகள் வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. இவைகள் எல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம். அது வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். இந்த இடம் போதுமா? கண்டிப்பா போதும். இந்த ஒரு சபை போதுமா? அப்போ தேவனுக்கு நிறைய வாசஸ்தலங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் எந்தெந்த இடத்தில் செய்ய விரும்புகிறாரோ அந்த இடத்தில் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வரும். அல்லேலூயா. நிறைய இருக்குது, என் நேரம் முடிய போகுது, ஆனால் நான் நேரத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். சரி, இப்ப சொல்லுங்க, அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், பொருத்தனைகளை செலுத்துவேன். ஓசி பொருத்தனை இல்லை, வாயில வடை சுட்ட பொருத்தனை இல்லை. சொல்லுங்க, பொருத்தமான. நிறைய வருது, சொல்ல முடியல, டைம் இல்லை. நாங்க முதல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்றேன். பொருத்தனை என்றால் என்னன்னே உனக்கு தெரியல. இருக்கிறதுலயே பெஸ்ட்டா கொடுக்கணும். சொல்லுங்க எல்லாரும், ஒஸ்டா கொடுக்க கூடாது. நீங்க ஒஸ்டா பெஸ்டா? வேதம் சொல்லுது, பழுதற்றதும் பரிபூரணமானதும் ஊனம் இல்லாதத சிறப்பான ஒன்றை தான் தேவனுக்கு பொருத்தனையாய் செலுத்த வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை டாக்டர் படிக்கும், ஒரு பிள்ளை இன்ஜினியர் படிக்கும், ஒரு பிள்ளை வக்கீல் படிக்கும். ஒன்னு படிப்பே வராது பாருங்க, அதை கூப்பிட்டு, பாஸ்டர் இவனை எப்படியாவது ஊழியத்துக்கு கூட்டின்னு போயிடுங்க, ஊழியத்திலாவது படிச்சுவான் பாஸ்டர். இது என்னவா? ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களாம். ஏன் இன்ஜினியரை ஊழியத்துக்கு அனுப்பு, டாக்டர் அனுப்பு, நல்லா படிக்க தெரிஞ்ச, வாய் பேச தெரிஞ்ச அனுப்ப மாட்டாங்க. இவன் வாயை பேச தெரியல, இவனை ஊழியத்துக்கு கொடுத்துறேன் பாஸ்டர். இந்த பொருத்தனையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொதப்புறீங்க. பொருத்தனை பொருத்தமா இருக்க வேண்டும். சரி, அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்த காரியம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாசிங்கள் 16வது வசனம். 16வது வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். அங்க ஒரு வார்த்தை வருது, நான் உமது, சொல்லுங்க, ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். ஐயா, நான் தயவு செய்து கடைசி நேரம் ரொம்ப முக்கியமான வார்த்தை வருது. தாவீதுக்கு தேவன் ஆசாரிய அபிஷேகம் கொடுத்தாரா, லேவி அபிஷேகம் கொடுத்தாரா, ராஜா அபிஷேகம் கொடுத்தாரா? அவன் அபிஷேகமே என்னது? ராஜாவின் அபிஷேகம். ராஜான்னா எதுக்கு? இந்த மோசமான ஊழியக்காரனா நான் இருப்பேன் அவனே சொல்றான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பேன், சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பேன், கால் மேல கால் போட்டிருப்பேன். அப்படி சொல்லாம, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக முதல்ல சொல்லுங்க, அன்பு கூறுவேன். நீங்க சொன்னீங்கன்னா பிரசங்கம் முடியும். அன்பு கூறுவேன், இரண்டாவது ஆராதிப்பேன், மூன்றாவது பொருத்தனை செய்வேன், நான்காவது ஊழியக்காரனாயிருப்பேன். ஓ லார்ட், ஐ ஆம் யுவர் சர்வன்ட். ஊழியக்காரனுடனே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதிர ஒரு செட்டு போட்டு ஒரு சபை ஆரம்பிக்க கூடாது. அந்த ஊழியக்காரன் கிடையாது. எல்லாரும் இங்க வந்து என்ன மாதிரி மைக் பிடிச்சு பேசுற அந்த ஊழியக்காரன் கிடையாது. அவன் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாலும், நான் உமது அடியேன், நான் உமது ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் உனக்கு வேலைக்கார ஆண்டவரே.
நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு ஞானசான் எடுத்த எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் திருச்சபையில் ஏதோ ஒரு ஊழியத்தை கண்டிப்பா செய்யணும். அது பெருக்கிறதா இருக்கலாம், பாய் போடுறதா இருக்கலாம், செருப்பு அடுக்கிறதா இருக்கலாம், ஏன் டாய்லெட் கழுவுறதா கூட இருக்கலாம். அது அனைத்தும் சபைக்குரிய காரியங்களா இருக்கிறபடினால் அதை ஆண்டவர் ஊழியமாக ரெகக்னைஸ் பண்ணுகிறார். நல்ல கைத்தட்டி வெறும் பிரசங்கம், பாட்டு, ஆராதனை, குதிக்கிறது ஊழியம் கிடையாது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நாமத்திற்கு, அவருடைய திருச்சபைக்கு என்னால் பணிவிடை செய்ய முடியுமானால் பரலோகம் உன் ஊழியத்தை அங்கீகரிக்கிறது. எத்தனை பேர் இந்த 12ஆம் வருஷத்துல இதுவரைக்கும் இந்த சபையில செய்த ஊழியத்தை விட இன்னும் அதிகமாய் செய்வோம், அனைவரும் செய்வோம் சொல்றவங்க நல்ல கைவேத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்கு செய்யணும். ஒரு கணக்கு சொல்லுது, இக்கால திருச்சபைகள்ல 95% மக்கள் வருவதும் போவதுமா இருக்கிறாங்களாம். ஒரு சபையில 5% மட்டும்தான் சுவிசேஷ வேலை செய்யறாங்களாம். நாம எப்படி நமக்கே தெரியும். அப்ப 95% யாருன்னா பார்வையாளர்கள். சொல்லுங்க யாரு? ஆமா, பாய் நல்லா போட்டிருக்கிறாங்களா, நல்லா தொடச்சிருக்கிறாங்களா, ஃபேன் ஓடுதா, இந்த ஃபேன் ரிப்பேர் ஆச்சு, இந்த பாஸ்டர் மாத்தவே மாட்டேன்றாரு, இந்த பாஸ்டர் கொஞ்சம் கூட விவசாய, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு போறவங்க வேற. ஆனா ஆண்டவருக்கு யார் வேணும்னா பங்காளர்கள் வேணும். நல்ல கைத்தட்டி, ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில், உங்க திருச்சபையில நான் பார்வையாளர் கிடையாது, நான் பங்காளர். ஆண்டவரே, ஐ அம் தி பார்ட்டேக்கர் இன் யுவர் மினிஸ்ட்ரி. உங்க சபையில நான் பங்காளர். ஒவ்வொரு காரியத்திற்கும் என் பங்கு இருக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் என் பங்கு இருக்கும். என் நேரம் முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்றது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வசனத்தை பாருங்க. தாவீது அரசனா இருந்தானே, ராஜாவா இருந்துட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. தேவையில்லாம சொல்றாங்க, நான் உமது ஊழியக்காரன். இப்போ ஒரு வசனம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாமா? அப்போஸ்தலர், அதனுடைய அப்போஸ்தலர் புத்தகம் நீங்க எடுத்து வாசிங்க. தாவீதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல காரியம். அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம், 36வது வசனம், 13:36 பாருங்க. நான் முடிக்க போறேன். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி, நல்ல கவனிங்க, ராஜாவா இருந்தன்னு சொல்லல, அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, போதும். இந்த வசனத்தை மறுபடியும் சபை சேர்ந்து சொல்லணும். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு மரித்தார். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட மரணம் சந்திக்கிறதுக்கு முன்பாக, மரணத்தை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்பாக ஊழியம் செய்யாம செத்துறாத. உனக்கு டேஞ்சர். கைவிட்டு சொல்லுங்க, ஊழியம் செய்யாம ஒரு நாளும் செத்துறாத. நான் பாஸ்டர் எப்படிலாம் சொல்றீங்க? உண்மைங்க, ரியல், அதான் ரியாலிட்டி. தாவீதை குறித்து நான் சொல்லலையே, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சொல்றாரு. நம்ம எல்லாரும் எப்படி அறிவோம்? அவன் சிங்கத்தை கொன்றவன், கோலியாத்தை கொன்றவன், பராக்கிரமசாலி, காரிய சமத்தன், யுத்த வீரன், இப்படியெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பாடுவான், ஆடுவான், குதிப்பான், வாசிப்பான், இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு பகுதி, என்ன பொசிஷன் இருந்தாலும், என்ன பொற்பாயில் அவனுக்கு இருந்தாலும், அவனை ஆண்டவருடைய வேதம் எப்படி அடையாளப்படுத்துகிறது என்றால், தாவீது கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன். நல்ல கைத்தட்டி. நீங்க எம்ஏ படிக்கலாம், எம்காம் படிக்கலாம், நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கலாம், நீங்க வக்கீலா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்க கிறிஸ்தவன் சொன்னா, ரட்சிக்கப்பட்டவன் சொன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றவன் சொன்னா, எல்லாருமே ஊழியம் செய்யணும். இல்ல பாஸ்டர், ஊழியக்காரங்க செய்வாங்க நிறைய இடங்கள், அதனால தான் சபை வளரல. ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி என்ன செய்ய முடியும்? ஆனா உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினால் சபை வளரும். ஈச் ஒன் கேட்ச் ஒன். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லட்டுமா? நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவை கூட்டு வரணும். எத்தனை கூட்டு வரணும்? நீங்க வாரம் புதுசா கூட்டு வர வேணாம், மாசம் கூட கூட்டு வர வேணாம். இப்ப இந்த சபையில ஒரு 100 பேர் வச்சுங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு இந்த 100 பேரும் ஆளுக்கு ஒருவரை கொண்டு வந்தால் அடுத்த வருஷம் இந்த சபையினுடைய வளர்ச்சி 2 மடங்கு. நல்ல கைத்தட்டி. நம்ம நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு கவலைப்பட்டு சீரியல் பார்த்து, சினிமா பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, வாட்ஸ்அப் பார்த்து, ஃபேஸ்புக் பார்த்து வருஷத்தை காலி பண்ணிடுறோம்.
இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம், ஆண்டவரே அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு ஆத்துமாவை தாரும். எனக்கு என்னத்தை தாரும்? ஆத்துமாவை தாரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு விசுவாசி ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தா போதும், சில வருஷங்கள்ல அந்த சபையினுடைய வளர்ச்சி ஆயிரங்கள். நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஆயிரங்கள். கடைசியா நான் முடிச்சிடுறேன். அதே சங்கீதம் 118:17 படிச்சிருங்க. 118:17 சீக்கிரம். நான் சாகாமல் பிழைத்திருந்து நன்றாய் சாப்பிடுவேன், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். போதும். அப்ப ஒரு நோக்கம் இருக்குது, நம்மளெல்லாம் உயிரோட இந்த 12ஆம் வருஷத்துல உயிரோட வச்சிருக்கிறாருன்னா நிறைய நோக்கங்கள், நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தரை கேட்டா சொல்றாரு, தாவீதை கேட்டா சொல்றாரு, உமது செய்கைகளை, எல்லாம் சொல்லி முடிங்க அந்த வார்த்தை, உமது செய்கைகளை. எதை ரொம்ப நம்ம விவரமா விலாவரியா பேசணும்னா, நம்ம வாங்கின புடவை கிடையாது, நம்ம கட்டி இருக்கிற வீடு கிடையாது, நம்ம வச்சிருக்கிற கார் கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கர்த்தர் உனக்கு என்ன செய்ய முடியும், அவர் செய்த காரியங்களை, அவர் நாமத்தை, அவர் வல்லமையை, அவர் மகத்துவத்தை எந்த சபை விவரிக்கிறதோ அந்த சபை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற சபை. அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்யறன்னு போறாங்க, ஜோமன் போறாங்க, கடைசியில எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்க கதையை அவங்க சொல்றாங்க, அவங்க கதை இவங்க சொல்றாங்க. விவரிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என்ன செய்தார் என்பதை விவரிக்கணுமா. எப்படி சொல்றாருன்னா, சாகாமல், எல்லாம் சொல்லுங்க, சாகாமல் பிழைத்திருந்து. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங் கமிட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை பற்றி பேசணும், அவர் செய்தவைகளை அறிவிக்கணும். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். எரேமியா 29:11. எரேமியா 29:11 நான் முடிக்க போறேன் பிரசங்கத்தை. என் நேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆண்டு விழாக்குள்ள எடுத்துருவீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நல்ல கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றேன் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அவை தீமைக்கல்ல. நல்லா கவனிங்க, நிறைய காரியங்கள்ல நீங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில எனக்கு ஒரு முடிவு வரணும், இந்த போராட்டம் முடிவுக்கு வரணும், இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரணும், இந்த தீமைக்கு ஒரு முடிவு வரணும், இந்த வறுமைக்கு ஒரு முடிவு வரணும், இந்த வியாதிக்கு ஒரு முடிவு வரணும். எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாமும் எதிர்பார்க்கிறோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஏன் எதிர்பார்ப்பு நிறைவேறணும்னா, கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய பிரதான கடமை. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீங்க? கரங்களை வச்சு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சது? இந்த சபை எதிர்பார்க்கிற முடிவை தேவன் தருவார். இங்க வந்து ஆராதிக்கிறவர்கள் எதிர்பார்க்கிற முடிவை தேவன் தருவார். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் எதிர்பார்க்கிற முடிவை இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக தேவன் செய்து முடிப்பார். அவை தீமைக்கல்ல, நன்மைக்கானவைகளே, சமாதானத்துக்கானவைகளே. ஆனா நான் என்ன செய்யணும்னா, இந்த கேட்ட செய்தியின்படி கர்த்தர் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றணும். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.